ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான வீடியோக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக. இந்த மேப்பில் ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோமே அண்ணா, இருண்ணே நானே போயிட்டுருக்கேன்ல, ஏன்னே வந்துட்டுருக்கீங்க நீங்கள்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே விட மாட்டேங்கிறானுங்க. என்னங்க பண்ணுறது? அச்சோ, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் வேறு கமுந்துட்டார், ரோடே டிராஃபிக் ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமா அவரை? ஆமாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அந்த காரையும் இடிச்சு தள்ளிட்டோம். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இவரை தள்ளி வச்சிட்டோம், அவரையும் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு தள்ளிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. 73 ஆயிடுச்சுங்க. அச்சோ, என்ன பண்ணுறது? நம்ம பேசாமல் போயிடல. இந்த ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டோம். இனி என்ன பண்ணுறது? நம்ம டக்குன்னு ஓடிடலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கட்டி வச்சு அடிச்சிருவாங்க. ஏன்னா தோட்டமாக இருக்குங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. தென்னை மரத்தை கட்டி அடிக்காமல் இருந்தால் சரிங்க. இங்கேயும் இடம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிஃப்ட் பண்ண அச்சோ, என்னங்க நம்ம போகிற பக்கம்லாம் சர்ரு புருனே தான் வர்றாங்க. அப்போ எப்படி நம்ம போக முடியும்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு டம்முன்ச்சு, எந்த இடத்துல இடிச்சுன்னு தெரில. அங்கே என்னமோ ஒரு திட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல இடிச்சிருச்சாட்ருக்கு. சரி, ஓகே, நம்ம அப்படியே பொறுமையாக போய்க்கலாம். இந்த ரோடு ஆல்ரெடி நம்ம ஓட்டின மாதிரியே தான் இருக்குது, தெரிலையே. ஆனால் அந்த மாதிரியே தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் இருங்க. அதான் இல்லை வேறு ரோடா என்ன ஏது அப்படிங்கிறது தெரில, பார்க்கலாம் இருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதையெல்லாம் நிறையா இருக்குது, தோட்டம்லாம் ஆமாங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஒரு வேளை அதே மாதிரி இன்னொரு ஊர் இருக்குமோ? இருந்தாலும் இருக்குங்க, சொல்ல முடியாது. இப்போ எதுலேயோ இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸே இருக்குன்னா இந்த பஸ்ஸோட மினியேச்சர்லாம் வந்துருச்சு. ஃபோனே இருக்குன்னா ஃபோனோட மினியேச்சரும் வந்துருச்சு. அதுக்கு மேலே என்னங்க, எல்லாமே இனி ஊர் வந்துடும், அவ்வளோதாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. இனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெர்ஷனில் வந்துருச்சுன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெர்ஷன்ஸில் வந்துடுவோம் கொஞ்ச நாளில். என்ன பண்ணுறது? அப்படியே பூந்து சர்றன்னு போயிட்டுருக்கோம். எந்த வண்டி குறுக்கா வராமல் இருந்தால் சரி, கடவுளே எப்படியாச்சும் காப்பாற்றிடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரல, அதனால் நம்ம டக்குன்னு ஓவர்டேக் அடிச்சுக்கலாம். நம்ம இப்போ பூந்துருப்போம், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்துட்டார். அவர் வந்து பாருங்க, நாடா இவன் இப்படி ஸ்பீடாக வரான், அதனாலே நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்மி பண்ணிட்டாராட்டிருக்கு. நம்ம வாட்டர் சர்வீஸ் விட்டாச்சு, நீ ரிப்பேர் கடையில் தாங்க, ஒர்க் ஷாப்பில் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து கிளம்பிடலாங்க. வாவ், பஸ் நல்லா அடி வாங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தீங்களா, ஸ்கிட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ப்ராப்ளம் நம்ம பஸ்ஸில். இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. 16வது வீடியோவில் நல்லா ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்குள்ள விட்டோம்னா போய் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 20,000 காசு கட்டி தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி பள்ளத்துக்குள்ளேயெல்லாம் விட்டோம்னா 138 லிட்டர் இருக்குது. அடுத்த பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் அடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டருக்கு கம்மியாகாமல் நம்ம எப்படி இருந்தாலும் பார்த்துக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரைடு ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ப்ராப்பராக போயிட்டுருக்கோம், சந்தில் பந்தில் விட்டு அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க. அதான் பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு ஆக்சிடெண்ட்டு. எத்தனை ஆக்சிடெண்ட் பண்ணுறான்டா இவன், ஐயையோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பஸ்ஸை மாற்றணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக மாற்ற சொல்லிடணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கிங் இஷ்யூலாம் இதில் நிறைய இருக்கும் போல். ஆமாங்க, நிறைய இருக்குது பிரேக்கிங் இஷ்யூ. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டோம். 66% தான் இருக்குது நம்ம பஸ்ஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிருங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. இங்கே அழகாக ஒரு பாலம் இருக்குது, வியூ நல்லா இருக்குது. இவ்வளோ ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டோம், அழகாக ஒரு பாலம் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் ப்ளஸ் வில்லேஜ் தான், வில்லேஜ் மேப் தான், நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வில்லேஜுக்கு ஒரு கும்பிட போட்டு இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா மேப் லோட் ஆக போகுது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். சரி, ஓகே கைஸ், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அதே மாதிரி ஹெல்மெட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், சீட் பெல்ட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.